உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நான் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பானாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை ஆண்டவர் ஒவ்வொருடைய தேவ ஜனங்களோடு கூட தனியாய் பேசவே இந்த ஆண்டு சித்தம் வைத்திருக்கிறார். அதனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்ன என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து இன்னும் சரி செய்ய வேண்டிய காரியத்தை சரி செய்யும்படியாக, இன்னும் விட்டு கொடுக்க வேண்டிய காரியத்தை விட்டு கொடுத்து வாழ்கின்ற போது உன்னை எப்படி வைப்பேன்? மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி மோசே சொல்கிற ஒரு காரியம். இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையிலே மோசேயை தேவன் தெரிந்து கொண்டார். மோசே மூலமாக அந்த ஜனங்களை வனாந்தரத்திலே வழிநடத்திக் கொண்டு வருகின்ற போது அங்கே சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வந்ததாக கவனம், அதுக்கு தேவனை ஆராதிக்கிற மக்கள், அதுக்கு ஒரு சாதாரண காரியம் அல்ல. இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனை ஆராதிப்பதிலே ஒரு கவனம் நமக்கு இருக்க வேண்டும். என்று சொன்னால் வனாந்தர வழியிலே அந்த ஜனங்களை எந்த சேதமில்லாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வந்தார். அப்பேற்பட்ட தேவனை மோசே சொல்லுகிறார், நான் உனக்கு விதிக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு. அப்படின்னு கவனம் இருக்கும். கர்த்தருடைய சமூகம் கவனமா இருக்கும். கர்த்தர் நம்ம நினைப்பது போல ஒரு சாதனமானவர் அல்ல. கர்த்தர் காலையில குளிக்கிறதுக்கு இதில் நான் தண்ணி போட்டிருந்தேன். போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நான் போயிட்டு இருந்தேன். மறுபடியும் வந்து பார்த்தேன், அது எப்படி எரிஞ்சுன்னு தெரியல. அந்த ஈட்ரு பார்த்தீங்கன்னா அப்படியே அது தீ மாதிரிங்களா, அப்படியே நெருப்பு மாதிரி போயிட்டு என்ன பண்ணிருப்பேன். நான் தெரியாமல் கிட்ட போயிட்டேன் நான் அதுக்கு. ஆனால் தேவன் கிருபையாய் பாதுகாத்தார். காலையில் ஒரு 3 மணிக்கு எழுந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு செய்தியில் வந்து ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனை குறித்து ஒரு பாரமான ஒரு கனவை காண்கிறான். அந்த மகன் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து எரிந்து விடுவது போல ஒரு சொப்பனத்தை அந்த தாய் பார்த்து விட்டு உடனே எழுந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணாங்க, அந்த 3 மணி அளவிலே உடனே ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க மகனுக்காக. பிற்பாடு ஜெபித்த பிற்பாடு ஒரு காலையில் 6 மணிக்கு அந்த மகன் ஃபோன் பண்ணுறான் இல்லையா. இவங்களுக்கு ஒரு பயமாயிடுச்சு. நைட்டு 3 மணிக்கு நம்ம இப்போ கனவு கண்டமே தன்னுடைய மகன் வந்து ஒரு தீயினால் பாதிக்கப்படுவது போல என்று சொல்லி யோசிக்கும் போது சொன்னா இல்லை, ரெண்டு பயந்துட்டாங்க. அவன் ஃபோனில் சொல்கிறான்னா, அம்மா எங்கள் ஹாஸ்டலில் வந்து பெரிய ஒரு தீயினால் பெரிய ஒரு பாதிப்பு வந்துடுச்சு. அந்த பாதிப்பில் அநேகம் என்ன பண்ணாங்க, அதில் எரிஞ்சிட்டாங்க. நான் மாத்திரம் தப்பிச்சேன். அந்த ஒரு 3 மணி அளவில் பார்த்தீங்கன்னா என்னை யாரும் எழுப்புனாங்க. என்ன பண்ணுங்க, என்னை யாரும் எழுப்புனாங்க. எழுந்து நான் பார்க்கும்போது சுற்றிலுமாக அப்படி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அநேகர் கத்துக்கிட்டு அலறாங்க. நான் வெளியே வந்துட்டேன். நான் அந்த நேரத்தில் யார் ஜெபித்தது? அவருடைய தாய் ஜெபித்தபடியினாலே. அதுபோல அதிகாலை ஜெபம் என்பது நம்மை பாதுகாக்கும். அப்படியே நான் சடனாக அது விதமாக ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அப்படியே நெருப்பு மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் மாதிரி அப்படியே ஒரு அந்த கரும் நெருப்பு அது மாதிரி ஒரு இதில் போயிடுச்சு. சடனாக யோசித்தேன். அது அப்படியே தண்ணி அந்த குழாயில் ஊற்றிட்டு இருக்கு. எனக்கு அது எப்படி ஆன் பண்ணனா எனக்கு தெரியவே. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ரோஷன் தண்ணி போட்டு நான் வந்தேன். யோசித்தேன், நம்ம காலையில் இருந்து ஜெபிக்கின்ற அந்த ஜெபமானது நம்மை பாதுகாக்கிறது. கர்த்தர் சமூகம் வந்து கவனம். கர்த்தர் நீங்கள் யோசிப்பது போல நான் யோசிப்பது போல சாதாரணமான தேவன் அல்ல. 2 மாதம் கிருபையை பாதுகாத்தார். நமக்கு ஏற்றபடி யோசிக்கிறோம். ஆனால் அங்கே மோசே சொல்லுகிறார் ஜனங்களை பார்த்து, நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியே செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். ஒன்று, கவனமாய் இருக்க வேண்டும். 2வது, உண்மையான உறவை தேவன் எதிர்பார்க்கிறார்.
இந்த உலகத்துல வந்து போலியாக உறவுகளோடு நம்ம உறவாடுகிறோம். அதுக்கு மனதிலே ஒரு கோபத்தை, மனதிலே ஒரு கசப்பை, மனதிலே ஒரு பெருமையெல்லாம் வைத்துக்கொண்டு உலகத்தில் நாம் நடமாடி கொண்டிருக்கிறோம், பழகி கொண்டிருக்கிறோம். ஒரு வேஷமான ஒரு வாழ்க்கைத்தான் அதிகமாக உறவுகளுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் தேவ உறவு என்பது என்ன? ஒன்று கவனமாய் இருக்க வேண்டும், இரண்டாவது உண்மையாய் இருக்க வேண்டும். உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் எப்படி இருக்கிறார்? சமீபமாய் இருக்கிறார். ஒரு கவனத்தோடு அந்த ஜனங்களை ஒரு குறைவில்லாமல் வனாந்தரத்திலே கர்த்தர் கொண்டு வருகிறார். ஒரு குறை கிடையாது. எந்த வழியில் வருகிறார்கள்? வனாந்தர வழியில் வருகிறார். எப்படி இருக்கும்? வனாந்தரம் என்ன இருக்கும்? அவங்களுக்கு என்ன ஆகாரம் கிடைக்கும்? ஒரு வறட்சியான அந்த நிலத்திலே கடந்து வருகிறார்கள். எங்கு பார்த்தாலும் மணல் பாங்குதான், பாலைவனம் தான். இப்பேற்பட்ட அந்த பாலைவனத்திலே அவர்களுக்கு ஒரு குறைவில்லாதபடிக்கு 40 வருஷம் கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்தபடினால் தான் அங்கே சொல்லுகிறார், நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளை. இங்கே பேசுகிற வார்த்தை என்பது எனக்குரிய வார்த்தை அல்ல. நீங்கள் தேடி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை தான் கேட்க வந்திருக்கிறீங்க. எப்படி இருக்க வேண்டும்னா கவனமாயும் உண்மையாய் இருக்கின்ற போது நீங்க சொல்லாமையே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். மேன்மை ஆட்டோமேட்டிக்கா வரும். உங்களை தேடி வரும் மேன்மை நாம் தேட வேண்டிய அவசியம் அல்ல. அவர் சொல்லுகிறார், அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதியிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த ஆண்டு உன் அதிசயத்தை காணப்படுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். என்ன சொல்லுகிறார்? உன்னை மேன்மையாக வைப்பேன். உங்களை கர்த்தர் மேன்மையாக வைக்க அழைத்திருக்கிறபடினாலே எடுத்து நாம் 1 வசனம் வாசிப்போம். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது யூதாவின் 29-12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் அவர் மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவர். யாருங்க? எவரையும் அவர் யாராயிருக்க வேண்டும்? கவனமுள்ள மனுஷனாய் இருக்க வேண்டும். இரண்டாவது உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். எவராயிருந்தாலும் கூட, அவர் மேன்மைப்படுத்த சித்தமுள்ளவராய் இருந்தாலும் கூட அதற்கு ஒரு விதிமுறைகளை வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை, விதிமுறை எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அரசாங்கத்தில் கூட விதிமுறைகளை மீறினால் என்ன நமக்கு அதற்குரிய காரியங்களை செலுத்த வேண்டும். விதியை மீறும் போது அதுபோல தேவனும் நமக்கு ஒரு விதிமுறைகளை வைத்திருக்கிறார். இப்படிதான் கர்த்தரை ஆராதிக்கணும். இப்படிதான் ஆராதிக்கணுங்க. பயந்து ஆராதிக்க வேண்டும், கவனத்தோடு ஆராதிக்க வேண்டும், உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். இந்த அனுபவங்கள் வரும்போது எல்லாமே வரும். தாமதமாகலாம், அதுக்கு தாமதமாகும். அவ்வளவு சுலபமாக தேவ சமூகத்திலிருந்து பெற முடியாது. அதற்கு எவ்வளவோ வழிகள், எவ்வளவோ பாதைகள் செல்ல வேண்டும், எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி போக வேண்டும். அதனால் அங்கே சொல்கிற வண்ணமாக வாசிக்கமா, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இங்கே யார் சொல்கிறது? தாவீது சொல்கிறார். யார் சொல்கிறது? தாவீது தன்னுடைய காரியங்களை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? மறுபடியும் வாசிக்கும். அது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஒன்று ஐஸ்வர்யம், இரண்டாவது கனமும் வரணும். ஐஸ்வர்யத்தோடு கூட எதை கூட்டா? வேதனையை கூட்டா. இன்னைக்கு அனைவருக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது, அதே நேரம் இருக்குங்க வேதனை இருக்கிறது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? ஐஸ்வர்யத்தை மாத்திரமல்ல, கனத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். தாவீது ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு மனுஷன். தன் தகப்பனாய் ஈசாயின் பார்வைக்கு கூட அவன் கனம் நிறைந்தவனாய் இல்லை. அவன் கனவீனமான மனுஷன். அவனை குறித்து குடும்பத்தில் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. ஆனால் அவன் கர்த்தரை குறித்து சொல்லுகிறான்,
ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது ஆண்டவரே. உம்மிடத்தில் தான் எதை பெற்றேன்? ஐஸ்வர்யத்தை பெற்றேன். அதற்கு மேலாக ராஜா என்கிற அந்தஸ்தை பெற்றேன். தகப்பனால் கிடைத்ததா? இல்லையே. உறவுகளால் கிடைத்ததா? இல்லையே. அவன் அனுபவித்து சொல்லுகிறான், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறீர். எல்லாவற்றையும் ஆளுகிறார். உலகத்தில் இருக்கிற சகலத்தையும் ஆளுகிறபடினாலே என்னை ஆள அனுமதிக்க வேண்டும். உங்களை நீங்களும் ஆண்டு கொண்டாதீங்க. அதுங்க உங்களை ஒருவரும் ஆளக்கூடாது. உங்களுக்குள் தேவன் யாராய் இருக்க வேண்டும்? ஆள்கிறவராய் இருக்க வேண்டும். அவர்தான் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அவரால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. அதனால் இந்த ஆண்டிலே இந்த 3ஆம் மாதம் முதல் கொண்டு உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த அழைத்திருக்கிறார். மேன்மை கொடுக்கத்தான் பேசுகிறார். சும்மா ஒரு மேலோட்டமாக தேவனுடைய வார்த்தை வராதுங்க. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அப்படியே நிறைவேறும். அவர் வேதத்தில் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு என்ன சொன்னாரோ அத்தனை நிறைவேறது போல நம் வாழ்க்கையில் கூட கர்த்தர் நடத்த வல்லவராயிருக்கிறார். 29:17 வாசிங்க. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு இங்கே பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறான், என் தேவனே இருதயத்தை சோதித்து. அதுங்க கர்த்தர் இருதயத்தை சோதிக்கிறார். என்ன செய்கிறார் தேவன்? கர்த்தரை நம்ம ஒரு இல்லைங்க, தாவீதை சோதித்தார். அந்த கனமும் ஐஸ்வர்யமும் அந்த மேன்மையும் வந்ததற்கு காரணம் என்ன? தாவீதை சோதித்தார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட நம்மை தேவன் சோதிக்கின்றவராய் இருக்கிறார். காரணம் என்ன? மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நம் வாழ்க்கையிலே கர்த்தர் மேன்மையை கொடுக்கத்தான் அழைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை படிப்படியாய் கர்த்தர் உயர்த்த அழைத்திருக்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும். அதுக்கு ஐஸ்வர்யம் மாத்திரம் அல்ல. அநேகருக்கு ஐஸ்வர்யம் இருக்கும், பின்னாடி என்ன பண்ணுவாங்க? கனவீனமா பேசுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அநேகருக்கு என்ன இருக்குங்க? செல்வம் இருக்கும், ஆனாலும் பண்ணுவாங்க பின்னாடி அவங்கள கனவீனமா பேசும். அப்படி அல்ல. தேவன் கொடுக்கிற காரியம் என்ன? ஐஸ்வர்யம் மாத்திரம் அல்ல, கனத்தை கொடுக்கிறபடியினாலே தாவீது என்ன சொல்லுகிறார்? என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்திலே பிரியமாயிருக்கிறேன் என்பதை அறிவேன். உத்தம குணம். தேவனை ஆராதிக்கிற நான் இப்பேற்பட்ட குணமாக இருக்க வேண்டும். உத்தம குணத்தோடு தேவன் ஆராதிக்கும். நாட்கள் கடந்து போகிறது, வருஷங்கள் கடந்து போகிறது. ஒரு கதையை போல வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தேவன் நம்மை காண்கிற தேவன் மாத்திரமல்ல. தாவீது தைரியமாய் சொல்லுகிறான், நீ சோதிக்கிறீர், இரண்டாவது உத்தம குணங்களை செய்கிறீர், பிரியமாய் இருக்கிறேன் என்பதை அறிவேன். யாரை அறிவேன்? கர்த்தருடைய அந்த தன்மைகளை தாவீது அறிந்தார். இன்றைக்கு வேதத்தை நீங்கள் வாசிக்கத்தான் கர்த்தரை அறிய முடியும். சும்மா ஒரு 1 hour நீங்க கேட்டுட்டு போறதுனால என்ன பண்ண கர்த்தரை அறிய முடியாது. ஏதோ மாசத்துக்கு ஒரு முறை வந்து கர்த்தரை என்ன பண்ண முடியாதுங்க, அறியலாம் முடியாது. உங்கள் கையில் இருக்கிற கொடுக்கப்பட்ட வேதத்தை என்ன பண்ணீங்க? பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கின்ற மனுஷனாய் இந்த பைபிளுக்குள்ள நீங்க போனாதான் தேவனை அறிய முடியும். படிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். வெளிப்படுத்துற விஷயத்தை நான் முடிச்சிட்ட பிற்பாடு அதற்கு ஒரு சில காரியங்களை விளங்கலை. அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான காலங்கள் இருக்கிறது. பயங்கரமான காலங்கள் இருக்கிறது, கொடுமையான காலங்கள் இருக்கிறது. அந்த கொடுமையில் நாம் இல்லாமல் போனாலும் என்னுடைய சந்ததி என்ன பண்ண போது அந்த கொடுமையான காலங்கள்ல இருப்பான். அதுக்கு ஒருவேளை நமக்கு மரணமோ மற்ற ஏதோ ஒரு காரியம் வயதாகும் போது எல்லாருக்கும் மரணம், பின்னாடி யாரும் வர போறாங்க? பின்னாடி முடிய யாரும் வர போறாங்க? உங்க சந்ததியெல்லாம் நான் படிச்சு பார்த்த அவ்வளவு பயங்கரமான காரியம் எல்லாம் இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுக்கு வைராக்கியமாக வாழ்ந்தால்தான் பின்வரும் சந்ததி என்ன பண்ண உங்களை பார்க்க என்ன பண்ணுங்க, உங்களை பார்ப்பார்கள். நம்முடைய வைராக்கியத்தின் மூலமாக தான் உடைய பிள்ளைகளும் வைராக்கியமாக மாறுவாங்க. தாவீதுக்குள்ளாக
தேவன் சோதிப்பதெல்லாம் அறிகிறவராய் இருக்கிறார். மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சத்தியங்கள் என்ன பண்ணணுமோ அதை கவனமாய் கேட்டு உண்மையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில வந்து மேலோட்டமாய் தேவன்கிட்ட பழகுனா நிச்சயம் என்ன பண்ண முடியாதுங்க. சங்கீதத்துல பார்த்தோம்னுங்க 4வது புகப்படி என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு படிகள் இருக்கிறது, அதாவது ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு தியாகங்கள் இருக்கிறது, நம்முடைய விட்டு கொடுக்கலாம் இருக்குன்னு உடனே என்ன பண்ண முடியாது. உலகத்துல வந்து ஒரு சில ஐஸ்வர்யம் வந்து உடனே வரலாம், ஆனால் ஐஸ்வர்யத்தோடு என்ன வராது, கணம் வராது. ஐஸ்வர்யத்தோடு என்ன வருதுங்களா, வேதனை வந்தா வரும் தவிர கணம் ஐஸ்வர்யம் வரும். அதுங்க திருப்பதிக்கெல்லாம் போறாங்க, எப்படி இருக்கிறாங்க எல்லாம், எப்படி இருக்கிறாங்க, நல்லா ஐஸ்வர்யமா இருக்கிறாங்க, கனமா தானே இருக்கிறாங்க. இன்னைக்கு கனமான மனுஷன் எல்லாம் கனகனமா பேசப்படுகிற ஒரு காலங்களை பார்க்கிறோம் அல்லவா. அதனால் தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்திலே கனம் இருக்கும், தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்ய வேதனை இருக்கா. அப்போ நம் வாழ்க்கையிலே அந்த உத்தம குணத்தை கர்த்தர் அறியும்படியாக இவைகளை எல்லாம் நாம் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாக தேவ காரியங்களை வந்து உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாக தான் தேவன் என்ன பண்ணுங்க நம்ம செய்யணும். அதுக்கு பாட்டு புத்தகம் இல்லைன்னு அப்படியே யோசிக்கும் போது என்ன பண்ணுங்க, மனப்பூர்வம் என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, சந்தி அவங்க என்ன பண்ணாங்க, பாட்டு புக் வாங்க முடியாது. அதே போல இந்த மைக்ஸ் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதெல்லாம் அசோகம் கவனிக்கிறாங்க. மனப்பூர்வமாக செய்யலாம். எப்படி செய்யறாங்க, மனப்பூர்வமாக நம்முடைய காரியங்களை செய்யலாம். இதை பத்தில நம்ம என்ன பண்ண மாட்டோம், யோசிப்பதே கிடையாது. தாவீது வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க, தேவனோடு கூட அவனுடைய ஐக்கியம் என்னங்க, மனப்பூர்வமான மன ரீதியான ஐக்கியம். என்னதுங்க, ஏதோ வரம் போற இல்லைங்க, மனதோடு மனமாக இணைக்கப்படுவதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அவர் சொல்லுகிறார், மனப்பூர்வமாய் கொடுத்தேன், இப்போது இங்க இருக்கிற உங்களுடைய ஜனமும் உமக்கு சந்தோஷித்தேன். அதுங்க அதாவது கொடுப்பதை குறித்து நான் பேசவில்லை, மனப்பூர்வத்தை சொல்ல விரும்புகிறேன். மனப்பூர்வம் வந்து ஆத்மாட்டம் என்ன பண்ணுவீங்க, மனசு வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நான் கொடுப்பதை நான் கேட்கிறேன், இவர் கேட்கிறாரு போல என்னங்க, நான் கேட்கிறேன் என்னங்க. மனப்பூர்வம் நமக்குள்ள கடந்து வரவில்லை. தாவீதுக்குள்ளாக தன்மையெல்லாம் இருந்ததுங்க. இந்த தன்மையெல்லாம் அவனுக்குள் இருந்தபடியினாலே தாவீது நாளுக்கு நாள் திருப்தி அடைந்தான். நாளுக்கு நாள் வாழ்க்கை மாறிட்டே இருக்கு. அவனுடைய வாழ்விலே பல விதமான மேன்மைகள் வருகிறது. அதனால் வாசிக்க தொடர்ந்து ஆபிரகாம் 19 வாசி ப்ளீஸ். கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படிக்கு இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். பாருங்க, தாவீது தான் கேட்கணுங்க, என் மகன் இந்த காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு எல்லாமே நான் கொடுக்கிறேன், ஆனா என்ன கொடுக்கணும், உத்தம எதையும் நான் உத்தம இருதயத்தோடு கூட பழகிருக்கேனுங்க. என் மகனுக்கு அந்த அனுபவம் தெரியாது. அதனால் என்ன பண்றாங்க, சாலமோனுக்காக தாவீது தேவசமத்தில் ஜெபிக்கிறார் என்று சொன்னால் மகன் அந்த ஆழமான அனுபவத்துக்குள் வரவில்லை. தாவீது என்ன செய்து விட்டான், ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பனாக, விரும்பத்தகாத ஒரு மனிதனாக, சவுலினால் கொலை செய்யும்படியான ஒரு மனிதனாக, உறவினரால் அவன் பார்க்கின்ற போது அற்பமான மனிதனாய் இருந்த அவனை படிப்படியாய் கர்த்தர் மேன்மைப்படுத்த தேவனை அறிகிறான் தாவீது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட யாரை அறிவதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும், கர்த்தர் அறிய. தாவீது வாழ்க்கையில் அவன் தன்னுடைய மகனுக்கு என்ன சொல்லுகிறான், என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கை கொள்ளும்படிக்கு. அப்போ முழுமையா கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்ன கை கொண்டான், கை கொள்வதுதான் கிறிஸ்துவ அழைப்பு. என்னதுங்க, கை கொள்ளனாதுங்க, சத்தியத்தின்படி நடக்கணும், வாழணும், அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. என் சிதுக்கு வாழ்வேன், என் சிதுக்கு இருப்பேன், நான் இங்க வருவேன்னா அது வந்து என்னது கிறிஸ்துவ வாழ்க்கை. நீங்க வரலாம், யார் வரலாம், நீங்க வரலாம், வரவானான்னு சொல்வதற்கு நல்லா போய் யார் யோசிப்பாங்க, வரலாம் எல்லாம். ஆனால் கை கொண்டு வருகிறோமா, அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். எல்லாம் வரல பாருங்க, யாவரும் வருவதற்கு தேவ சமூகத்திற்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனால் கை கொள்ளாமல் வருவதை சொன்னால், மனப்பூர்வமாய் மனதை கொடுக்காமல் வருவதை சொன்னால் அவருடைய அந்த பிரதிபலனை பெற்றுக்கொள்ள முடியாது. தாவீது மனப்பூர்வமாய் தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே தேவனுடைய பிரதிபலன் அத்தனையும் பெற்றுக்
பெற்றுக்கொள்கிறான், முழுமையை பெற்றுக்கொள்கிறான். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தன்னுடைய மகன் வாழ்விலே அவன் கை கொள்ளும்படிக்கு இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தப்படின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தரும். எல்லாத்தையும் யார் ஆயத்தப்படுத்தாங்க? தாவீது மகனுக்காக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்த. எல்லாவற்றையும் மகன் மேல் அல்ல, தேவன் மேல வைத்த அந்த மனப்பூர்வமான அன்பு யார் மீது? அதனால்தான் ஆண்டவரே அந்த மகன் என்ன பண்ணும், உத்தமமா இந்த காரியத்தை காட்டணும். என்ன பண்ண எல்லாவற்றையும் அவன் செய்தான், ஆயத்தப்படுத்தி செய்கிறான். அதன் பின்பு தாவீது சபை அனைத்தையும் நோக்கி, இப்போது உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்றான். அப்பொழுது சபையார் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்து தலைகுனிந்து கர்த்தரையும் ராஜாவையும் பணி. இங்கே பார்க்கிறோம், தாழ்த்துகிற ஒரு அனுபவங்களுக்குள்ளாக கடந்து வரும்போது கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். தாழ்த்துகிறது, நான் எவ்வளவுக்கு எவ்வளவாக தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் வாழ்கிறேனோ, மனப்பூர்வமாய் காரியங்கள் செய்கிறேனோ அவ்வளவாக தாழ்த்த வேண்டும். தாவீது தாழ்த்தினபடினால்தான் இயேசு கிறிஸ்துவை எப்படி கூப்பிடுகிறார்கள்? தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிறார். கிறிஸ்துவத்துக்குள்ளாக மனம்தான் முக்கியம். இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். மனம் திரும்புங்கள், மதம் மாறுங்கள் அல்ல, மனம் திரும்புங்கள். அப்படியே அதே வண்ணமா, அதே வாழ்க்கை, அதே ரேஞ்சி, அதே ஸ்டைல், அதே பேச்சு, அதே செய்கை, அது மாறணும். அந்த செய்கை, அந்த பேச்சு மாறணும். பாடுகளெல்லாம் ஓடிந்தன. ஆடுகளை மேய்க்கின்ற போது மேய்ப்பனை போல ஸ்பாவம் அவனுக்குள் இருந்தது. ஆனால் வளர வளர எதிராளியை மன்னிக்கின்ற சுபாவம் வந்தது அவனுக்கு. சவுலை மன்னிக்கின்ற சுபாவம் வந்தது. தான் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவன் உருவாக்கினான். ஆனால் சாலமோன் தான் கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் சொன்னபோது அதற்கு என்ன செய்தான்? அவன் ஆமோதிக்கிறான், அதற்கு இடம் கொடுக்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக நமக்குள் மனப்பூர்வமான ஒரு தன்மை வேணும். கர்த்தர்கிட்ட வருகின்ற மனப்பூர்வமாக முழு மனதோடு வரணும். முதல் வாரம் மாத்திரம் இப்படி ஜனம் இருக்கிறீங்க, அடுத்த வாரம் எங்க இருக்கிறீங்க? எங்க போயிட்டு எங்க போயிடுச்சு மனங்க? மனம் ஒரு குரங்கா? இரு மனமா? 2 பிரமாணம் உள்ள இருக்கு. 2 பிரமாணத்திலே ஒரு பிரமாணம் ஜெயிக்க வேண்டும். ஒரு மனசு ஜெயிக்கணும் நம்ம வாழ்க்கையில. இந்த வாரம் இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, அடுத்த வாரம் எங்க இருக்கிறீங்க? நான் ஏற்றுக்கொள்ளலாம், சத்தியம் ஏற்றுக்கொள்ளுமா? வசனம் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாதுங்க. நான் ஒரு சராசரி மனுஷன், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். இருந்தாலும் ஆவியினால ஏவப்பட்டு நிற்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்குள்ளாக வருங்க ஒரு விதமான பாரம் வருகிறது. நின்று கொண்டிருக்கின்ற போது ஒரு பாரம். இப்படி இருக்கிறோம் என்னமோ, இன்னும் ஒரு முழுமை வரவில்லையே, ஏதோ வரோம் போறோம். தேவைக்காக வருவது, மனப்பூர்வமா வர்றதுங்க. தேவைக்காக கிறிஸ்துவை தேடுவதற்கு என்று சொன்னால் வேற எங்க போனாலும் நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படுங்க. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம கேட்கிற காரியங்கள், ஒரு சில காரியங்கள் சந்திக்கப்படும். இது மன ரீதியான உறவு. தெய்வ உறவு மன ரீதியான உறவு. கர்த்தர்கிட்ட அப்படி மகிழ்ந்து மனப்பூர்வமா நீங்க பாடும்போது அந்த மகிமையை உங்களுக்குள்ளாக பார்க்க முடியும். அந்த மகிமை உங்களுக்குள்ள உணர முடியும். இதையெல்லாம் உணர்ந்தவனாக தான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவன் மனப்பூர்வமாய் காரியங்களை செய்கிறபடினாலே. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 8 வாசியம். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். அதுக்கு ஒன்று தாவீதை போல மனப்பூர்வமாய் ஐக்கியம் கொள்கிற ஒரு காரியம், உண்மையாய் உறவாடுகிற ஒரு காரியம், கவனத்தோடு தேவனோடு கூட ஐக்கியம் கொள்கிற ஒரு காரியம். இரண்டாவதுல பாருங்க, மேன்மைப்படுத்து. எதை மேன்மைப்படுத்து? படிக்கும் அது மறுபடியும் அதுலயே 2ஆம் வசனம் வாசிக்கிறது. நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதீர்கள். என் உபதேசத்தை அதை மேன்மைப்படுத்து. உன்னது மேன்மைப்படுத்தும். அதுக்கு இதை நான் மேன்மைப்படுத்த என்ன மேன்மைப்படுத்தும்? உங்கள் வாழ்வில் எதை மேன்மைப்படுத்த வேண்டும்?
தேவ வார்த்தையை மேன்மைப்படுத்தணும். உங்க வாழ்க்கையிலே தேவ வார்த்தை உங்களோடு பின்னப்பட்டிருக்க வேண்டும். நீ அதை மேன்மைப்படுத்தினால் அது உன்னை மேன்மைப்படுத்தும். உங்கள் குடும்பத்தில் யாரை குறித்து மேன்மையை சொல்ல வேண்டும்? கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் நல்லவன். அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்? சொல்றீங்களா? குடும்பத்துக்குள்ள கர்த்தர் என்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி வருகிறதா? சொல்லுங்க. அவர் ஒரு நபர் தானே, உங்கள் மேய்ப்பர் தானே, நம் பரிகாரி தானே, நம் குடும்பத்தின் தலைவர் தானே, நம் எஜமான் தானே, நமக்காக சொந்த ரத்தத்தை கொடுத்தவர் தானே. அவரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோமா? குடும்பத்துக்குள்ளாக பிள்ளைகளை பார்க்கும்போது பேசுகிறோமா? கணவனை பார்த்து பேசுகிறோமா? மனைவியை பார்த்து பேசுகிறோமா? அவரை மேன்மைப்படுத்தினால் அவர் என்னை கர்த்தர். வீட்டுக்குள்ள பேசணும். கர்த்தர் இருக்கிறார், எதுக்கு பயப்படுறீங்க? கர்த்தர் இருக்கிறார், எதுக்கு பயப்படுறீங்க? கர்த்தரை முன்வைக்க வேண்டும். கர்த்தர் தான் குடும்பத்திலையும் உலாவ வேண்டும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, வீட்டிலேயும் உங்களோடு இருக்கிறார் தேவன். அதை மேன்மைப்படுத்தினால் அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். தேவன் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வசனத்தை சொன்னாலே போதும். உங்கள் குடும்பத்துக்குள்ளாக எப்போதும் எதை குறித்து பேச வேண்டும்? ஆமா, உங்கள் பிள்ளைங்கிட்ட பேசுங்க. கர்த்தரை பற்றிலாம் சின்ன பிள்ளைங்கிட்ட பேசிட்டே இருக்கு. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணணுமோ அந்த கதை இந்த கதை எந்தெந்த கதையோ பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும் அது? கர்த்தரை குறித்து. மறுபடியும் வாசிக்கிறது, சீக்கிரம் வாசிக்க. நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். நீ அதை தழுவிக்கொண்டால் ஒன்று மேன்மைப்படுத்தி, இரண்டாவது தழுவிக்கொண்டால் தழுவிக்கொண்டால் ஒரு குழந்தை என்ன பண்றோம்? அனைத்து ஒரு அன்பு இல்லைங்களா? தழுவிக்கொள்கிறோம் அல்லவா? தேவனை தழுவிக்கொள்ள வேண்டும், வார்த்தையை மேன்மைப்படுத்த வேண்டும், கடவுளை தழுவிக்கொள்ள முடியும். என்னதுக்கு? நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கர்த்தர் தழுவு. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை. ஆமா, தழுவுங்க கர்த்தர். அதுதான் அன்பு. கிறிஸ்துவனா இதை தொட்டு பார்க்கிறாருமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிலையை தொடுவதா இது? தழுவுவது. கர்த்தரை தழுவணுங்க. இந்த அனுபவம்லாம் இல்லாம நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்று எப்படி சொல்ல முடியும்? அதை மேன்மைப்படுத்தினால் அது என்னை மேன்மைப்படுத்தும். அதை நான் தழுவிக்கொண்டால் அது உன்னை கனப்படுத்தும். அதுக்கு தாவீது சாலமோனுக்கு சொல்லுகிறான். சாலமோன் அனுபவித்து சொல்லுகிறான். சாலமோன் சொல்லுகிறான், இதை மேன்மைப்படுத்தினால் அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவினால் கனம் பண்ணும். இந்த அனுபவம் இருக்க யாருக்காவது? கர்த்தரை தழுவுகிறோமா? மெய் மறந்தவர்களோட பேசுறோமா? அழுகிறோமா? ரசிக்கிறோமா? தெரிந்த ஒரு பெரிய ஒரு மனிதர் இறந்துட்டார். அவர் கர்நாடகாவில் தார்வாடில் பெரிய தாசில்தார் ஆபீசர். கிறிஸ்துவத்துக்குள்ளாக பிறந்த முதலே கிறிஸ்துவத்துக்குள் வாழ்ந்து ஒரு 70 வயது. ரொம்ப அருமையா இருப்பார். ரொம்ப ஒரு பெரிய லெவல்ல படிச்சவர். எனக்கு ஒரு தேவ கிருபையினால ஒரு 13 வருஷம் அந்த ஐக்கியம் கிடைத்தது. சிஎஸ்சி அவர் பேக்ரவுண்ட். அவ்வளவு பெரிய மனிதர். பைபிள் அவ்வளவு சொல்லுவார். ஒரு சில நேரத்தில் படிக்கும்போது அழுவேன், ஒரு நேரத்தில் சிரிப்பேன், ரசிப்பேன். அப்படியாப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன். கடைசியாக ஒரு பல வருஷங்கள் பழைய பிற்பாடு என்கிட்ட ஞானஸ்தானம் கொடுங்கன்னு என்ன பண்ணாருங்க, ஆழத்துக்குள்ள போக போக தெரிஞ்சிச்சு. தழுவுதலுக்குள் போனபடினால் என்ன பண்ணாங்கன்னா ஞானஸ்தானத்தை எடுக்கணும்ட்டாருங்க. தழுவ கற்றுக்கிட்டாருங்க. அதுக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சாரு. கடைசியில் பண்ணுங்க தழுவுகிற அனுபவம் வந்தவுடன் என்ன பண்ணாங்கன்னா, அவரை விட நான் இளையவன், படிப்பிலே எல்லாவற்றிலும் அந்தஸ்தான ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் ஒரு நண்பரை போல பல வருஷங்கள் கடந்து போய் பழக ஆரம்பித்தேன். தழுவுகிற அனுபவம் வந்த போது சொன்னார், பாஸ்டர் எனக்கு நீங்க நாசனம் கொடுத்துருங்க. அதுங்க தழுவுகிற அனுபவம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்னங்க? அவரை மேன்மைப்படுத்த வேண்டும். இரண்டாவது சும்மா நம்ம கர்த்தர் ஏதோ வரும் போர் இல்லைங்க, வேதனைப்படுகிறார். என்னை குறித்து தேவன் வேதனைப்படுகிறார். அவருக்கு மனசு இருக்கா இல்லைங்களா? இருக்கா இல்லைங்களா? உயிராதானே இருக்கிறார் அவர்.
விசுவாசிங்களா நீங்க? அப்போ அவருக்கு மனம் இருக்கிறது. என்ன மனம்? ஒரு குழந்தை தாய் தழுவுமாண்டு ஏன் கண்டீங்களா? ஒரு கணவன் மனைவி அன்பினப்பட தழுவினப்படவங்க அன்பை பிரதிபலிப்பார். அதுபோல்தான் கடவுளும் தன்னை நான் என்ன செய்யும்படியாக தழுவும்படியான அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு அனுபவம், அதுக்கு ரொம்ப ஆழமான அனுபவம். அதுக்கு இந்த அனுபவத்துக்குள்ளெல்லாம் போகணும். நம்ம எத்தனை வருஷம் இப்படியே இருப்போம்? நம்ம எவ்வளவு காலம் இப்படியே இருக்கிறது? நம்ம எவ்வளவு காலம் இப்படியே இருக்கிறது? தொட்டு பார்க்கறதுக்கு வர நம்ம தொட்டு பார்க்கவா? சிலைக்கிட்டே போயிடலாம, ஒரு சிலையை போய் தொட்டுட்டு வந்துடலாம. இவர் யார்? இவர் தழுவிக்கொள்ளும்படியாக இயங்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். மேன்மைப்படுத்த வேண்டும். இதை மேன்மைப்படுத்தினால் அது என்னை மேன்மைப்படுத்தும். மேன்மை வந்துட்டு வயதாக என் மனசுல வந்து ஒரு மேன்மையை நான் பார்க்கிறேன். வயதாகுது, மேன்மை எனக்குள்ளாக ஒரு தழுவுதலை பார்க்கிறேன். காலையில் யோசிக்கிறேன், இந்த 3 மணிக்கு எழுப்பிட்டு அவர்கிட்ட ஜெபிச்சுட்டு நான் குளிக்கிறதுக்கு இந்த காரியங்களை செய்யும் போது அப்படியே கண்ணதற்கு பார்க்கிறேன். ஒருவேளை என்னை அறியாமல் ஏதோ ஒரு வித்தியாசமாக தெரிந்து கையை வச்சு நான் அவங்களை முடிச்சு போயிட்டு. தழுவுகிற அனுபவம் என்னை பாதுகாக்கும். எந்த அனுபவத்தில் போக வேண்டும்? எந்த அனுபவங்க? தழுவுங்க, கொஞ்சிங்க அவர்கிட்ட. வாரங்கள் எல்லாம் மனசார ஊத்துங்க, பலவீனங்களை சொல்லுங்க. சுமக்க அவர் ஆயத்து. நம் சுமையை சுமக்காமல் யார் சுமையை சுமப்பா? உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற ஆட்டுக்குட்டியாக அவர் இருக்கிறார். ஆனால் தனிப்பட்ட முறையிலே தழுவுகிற என்னை அவர் சுமக்க வல்லவராய் இருக்கிறார். தழுவுதல் அருமையான அனுபவம். வருஷங்கள் போயிட்டே இருக்கு, யாருக்கு என்ன நடக்குன்னு சொல்லவே முடியாது. நல்லா நடக்கிற வீழ்ந்துருவேனா சொல்ல முடியாது. பலவீனங்கள் வந்து காத்த போல இருக்கிறதுங்க. எங்கு பார்த்தாலும் பலவீனங்கள். அதுக்கு ஒரு காலத்தில் வந்து பார்த்தா பிபிலாம் வந்து பெரிய பெரிய பணக்காரங்க ப்ரெஷர் வரும். அதுங்க இப்போ கேன்சர்லாம் வந்து ஒரு 30 வருஷமெல்லாம் தெரியாது. எனக்கு கேன்சர்தே தெரியாது. கேன்சர், அப்புறம் சுகர், அப்புறம் ப்ரெஷர், இப்படின்னா எல்லாம் ஆறாக என்ன பண்ணுறாங்க? ட்ரிபிள் ஆறுங்களா? அதுக்கு என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு தழுவி உலகத்துல எல்லாமே உங்களை விட்டு விலகிடுங்க. எதெல்லாம் தழுவுறீங்களோ அதெல்லாம் அனலா மாறிடும், நெருப்பா மாறிடும். அதுக்கு தழுவுற அத்தனையும். ஆனால் இயேசுவை வயதாக ஆக உங்க வாழ்க்கையிலே பிரச்சனை வர வர இயேசுவை தழுவுவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். தழுவணும். கர்த்தரை தழுவுகிற அனுபவம்லாம் தியாகமா மாறிடுவாங்க. என்ன தியாகமின் கல்வாரி நாயகா, என்னையும் உண்மை போல ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கை வரும். கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆபிரகாம் ஒரு தியாகி தான் அல்லவா? மகனையே கொடுக்க முடியாத தியாகியை மாறினானே. வாங்கினாரா? இல்லையே. தழுவியே தன்னுடைய மகனையே இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நாம் தழுவ இடம் கொடுத்தார் அல்லவா? அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் அந்த அனுபவத்தில் போகும்படியாய் இன்னொரு வசனவாசி கடைசியாக முடிச்சிடலாம். எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 27 வாசிக்கு. சீக்கிரம் வாசிக்கு. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனை. அலங்கரிக்க என்னதுங்க? ஒன்று தழுவணும், இரண்டாவது என்ன பண்ண வர அலங்கரிக்கணும். என்ன பண்ணோம்? நம்மளும் அலங்காரமா இருக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணீங்க சொல்லுங்க? அலங்கரிக்கிற அனுபவங்கள் ஆழமான ஒரு காரியங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே இதுவல்ல. ஒன்று தழுவுவது, இரண்டாவது அலங்கரிக்கணும். என்ன பண்ணீங்க? கர்த்தரை அழகுபடுத்தணும். அலங்கரிப்பினாருங்க. ஒரு கல்யாணம் எப்படி இருப்பாங்க? அலங்காரமா போவாங்க இல்ல? இப்போ 16ஆம் தேதி ஒரு கல்யாணம். பொண்ணு எப்படி இருக்கும்? அலங்காரமா இருப்போம். பொண்ணை முடிய போருங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு மேல ஆமா முன்னாடி என்ன பண்ணாங்க? ஸ்கேட்டிங் பண்ணிக்குவாங்க, அதை பண்ணிக்குவாங்க, இதை பண்ணிக்குவாங்க. பொண்ணுக்கு அதுங்க பொண்ணு டயர்டாங்க. யார் டயர்டாங்க? ஒரு வரிசை என்ன பண்ணுவாங்க? இன்வைட் பண்ண வருவாங்க இல்லையா? என்ன பண்ணுவாங்க? அவங்க டயர்டாவாங்க. யார் போருங்க என்ன பண்ணி இருப்பாங்க? அலங்கரிப்பு. யாருக்கு? நீங்க எப்படி வரணும்? நீங்க கர்த்தர்கிட்ட அலங்கரிப்பு எப்படி வரணும்? ஒரு 3 வீடு தள்ளி தான் என்னுடைய சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கும். 3 வீடு தள்ளி தான் என்னுடைய சர்ச்சு.
எங்கள் பாஸ்கர் பண்ண மாப்பிள்ளை மாதிரி வரனுக்கு எப்படி வர நீ மாப்பிள்ளை மாதிரி வரியே. ஆமாம், அவரை அலங்கரிக்கணும். என்ன பண்ணுவோம்? எந்தெந்த விதங்களிலே அவரை தழுவ வேண்டுமோ அந்தந்த விதங்களில் நீங்கள் என்ன பண்ண அவரை தழுவணும். இரண்டாவது படிக்க முடிச்சிடலாம் ப்ளீஸ். எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்கணும். இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பாருங்க, யாருக்கு இந்த புறஜாதிகளுக்கு அலங்கரிக்கிற எண்ணம் வருகிறது. யாருக்கு அலங்கரிக்க என்ன வருகிறது? யூதர்கள் அல்ல. யார் அவர்கள்? புறஜாதிகள் ஆலயத்தை கட்டும்படியாக அலங்கரிக்க எண்ணம் வருகிறது. யாருக்கு எண்ணம் வரவில்லை? யாருக்கு என்ன வரல? அதை சொல்லுங்களேன். பேசுறது யாருக்காக? ஊருக்காக பேசுறோம். அன்னைக்கு அந்த மனுஷனுக்கு அந்த அலங்கரிக்க வேண்டிய எண்ணம் வந்தது. இன்றைக்கு எனக்கு என்ன என்ன இருக்கிறது? என்ன என்றீங்க? இவர் என்ன பத்தி தான் பேசுவார். அவரை விடு, அவர் சொல்லிட்டு போறார். இந்த காதல வாங்கி அந்த காதல் விட்டு போகலாம். இதெல்லாம் கேட்குறதா? விஞ்ஞான ரீதியான காலத்துக்கெல்லாம் அதுக்கு தழுவணுமா? எங்கிறாரு தேவன் தழுவுறதுக்கு? அதுக்கு தழுவுங்களே என்ன பண்ண மாட்டாங்க. தழுவுறங்களே வளர்ந்து போயிட்டாங்க. எங்கேயோ இருக்கிறதை வந்து தழுவணுமாம. இதெல்லாம் நடக்கிற காரியமா? யாரோ ஒரு புறஜாதியாக ராஜாவுடைய எண்ணத்தில் என்ன வருகிறது? ஆலயத்தை அலங்கரிக்கணும். அது போல நம்ம வாழ்க்கை வந்து படிப்படியா மாறணும். ஆமென் சொல்லுங்க. எதுக்கு ஆமென் சொல்லுங்க? சத்தமே இல்லை. படிப்படியா 1ஆம் படி 2ஆம் படி, ஒரு வருஷத்துல ஒரு படி. அதுங்க தழுவுங்க. அன்புலையும் மறந்துட்டு மெய் மறந்துட்டு எனதுங்க. உங்களுக்கு ஞாத்திக்கிழமை காலையில் 4 மணிக்கெல்லாம் தூக்கம் போயிடும். இதே மாதிரிலாம் போயிடுங்க தூக்கம் உங்களுக்கு 4 மணிக்கெல்லாம். ஏன்னா நீங்க தழுவத்தில் இருக்கு. அந்த அனுபவத்தில் எப்போ 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 வருவாரோ எப்போ வருவாரோ எப்போ. அது போல ஒரு பாட்டு பண்ணுங்க. அப்படியே அவர் உங்க மனசு மயக்கெல்லாம் எங்கதான் இருக்கும்? எங்கதான் இருக்கும்? திருமணம் ஆகும்போது நம்ம மயக்கமா இருப்பானவங்க. அது போல உங்க மயக்கம் யார் தான்? சொல்லுங்க. மயங்கி விழுதுன்னு நீங்க ஆமென் சொல்லுங்க. நம்ம பார்த்து அவரை மயங்கி என்ன பண்ண விழ வச்சு அவர் ஒரு வழி ஆகிடுறார். அதனால் ஒன்று கடைசியாக என்ன பண்ணணுமோ தழுவுகிற அனுபவம், இரண்டாவது அலங்கரிக்கிற அனுபவம். இந்த 2 அனுபவத்துல வரும்போது வெற்றி உங்களுக்கு உண்டு. உன்னை மேன்மையாக வைப்பதை இந்த வருஷத்துல பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த 3வது மாதம் மாத்திரம் அல்ல, இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக உங்களை கர்த்தர் மேன்மையை வைக்க போகிறார். அதற்கு வேண்டிய அனுபவம் என்ன? கவனமா இருப்போம், உண்மையா பழகுவோம், தழுவுற மாதிரி பழகுவோம், அலங்கரிக்கிற மாதிரி என்னென்ன விதங்கள்ல கர்த்தரை எப்படி பாடணும், எப்படி துதிக்கணும், எப்படி போற்றணும், எந்த நேரத்துக்கு போகணும், இதெல்லாம் அலங்கரிப்பு. அதுக்கு இதெல்லாம் உங்களை தேவனுக்கு முன்பாக அலங்கரிக்கிறீங்க நீங்க. அந்த கர்த்தர் பாப்பா. எப்படி வர நீ? பரிசுத்த அலங்காரத்தோடு வர. எப்படி வர நீ? இவ்வளோ துதியோட வரிய. படிக்கட்டுல வரும்போது எப்படி வர நீ? அலங்காரமா வரிய. இந்த கல்யாண அலங்காரம் எப்படி அதுபோல நதுங்க தழுவுகிற அனுபவத்தோடு வரும்போது அலங்காரமா வரும். நதுங்க இல்லாட்டி ஐயோ டைம் ஆச்சு, ஐயோ 7:10 ஆச்சு, மூச்சு வாங்க வந்து நான் போட்டு ஜாப் பண்ணுங்கன்னா யோசிங்க. இனி எப்படி வர போறீங்க சொல்லுங்க. தழுவிய நிலைமை வாங்க. ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு தான்? முடிச்சிடுறேன். யாருக்கு தான்? இந்த வாரம் வரங்களே அது போல தான். ஆடி ஒரு வாட்டி இது இந்த அமாவாசை பிரேயர். அதை சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை பௌர்ணமி பிரேயரா? சொல்லுங்க. இது அமாவாசை பிரேயர் கிடையாது, இது பௌர்ணமி. தேவனோடு கூட இதற்காக தழுவிக்கொள்ள அலங்கரிக்க தான் சபை. அனுபவத்தில் போகும்படியாக நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உன்னை மேன்மைப்படுத்தவே அவர் அழைத்திருக்கிறார். உன் அதிசயத்தை இந்த ஆண்டல காண செய்ய தேவன் விரும்பிதான் உன் அழைச்சிருக்கிறார். உன் சொந்த கண்களில் அதிசயத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய சொந்த கண்ணில் ஒரு பெரிய மகிமையை பார்க்க போறீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அதுக்கேற்ற வழிகளை
கவனமா, உண்மையா, தழுவுகிற அனுபவம், அலங்கரிக்கிற தேவனுக்காக எப்படி வாழலாம், இப்படி இது செய்யலாமா, அது செய்யலாமா, அதை எப்படி பண்ணலாம், ஆண்டவருக்காக நம்ம குடும்பத்துக்காக என்னெல்லாம் செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது நம்ம வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தழுவுகிற அனுபவத்தை எங்களுக்கு அருமையாய் சுட்டி காண்பித்தீர். ஆண்டவரே, உண்மை மேன்மைப்படுத்தினால் எங்களை நீங்கள் மேன்மைப்படுத்துவீங்க. ஆண்டவரே, யாரோ ஒருவன் ஆலயத்தை அலங்கரிக்க யோசிக்கும் போது, நான் உடன்படிக்கை செய்தவன் அல்லவா, அபிஷேகத்தை பெற்றவன் அல்லவா, பல சத்தியத்தை என் உள்ளத்தில் பதித்தவன் அல்லவா, விடுவிக்கப்பட்டவன் அல்லவா, நான் அலங்கரிப்பேன். எந்தெந்த விதங்களிலே என் தேவனை அலங்கரிக்க வேண்டுமோ, எந்தெந்த விதங்களிலே என் தேவன் யோசிக்கிறாரோ அந்தந்த விதங்களில் என் வாழ்க்கை இருக்கும். நடத்துங்க. சிஷ்யமாக ஞானஸ்தானம் எடுத்து சிஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஞானஸ்தானம் எடுத்து அருமையான மகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில் கூட உங்களுடைய பிரசனம் கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த வேலையில் கூட தெய்வ ஜனங்களாக ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறையா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சிஷ்யமாக ஆண்டவரே, சகோதரிக்கு வந்த ஒரு பெரிய பலவீனத்திலே பாதுகாத்தீங்களே. ஆண்டவரே, என்னுடைய அம்மாவுக்காக நன்றி செலுத்து. கர்த்தர் பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து உடைய மகிமையை குடும்பத்தை வெளிப்படுத்தும்படியே ஸ்தோத்திரிக்கிறையா. இன்னும் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கர்த்தாவே, பாட்டு புத்தகத்தை கொடுத்து அருமை சகோதரியை கூட ஆசீர்வதிங்க. அதே போல் ஆண்டவர், இந்த மைக் சம்பந்தப்பட்ட காரியங்கள் மற்றும் ஆண்டவர் இந்த மாதத்திலே தாவி ஆண்டவரே கிறிஸ்டி துமதி அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்கிறையா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, பெரிய கலை செய்ய தெய்வ ஜனங்கள் ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறையா. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, கிஷோருக்காக, கிறிஸ்டி ஃபேமிலிக்காக, ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே தமிழ்ச்செல்விக்காக, சரவணாக்காக ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, ராஷ்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, விக்கி அப்பாவுக்காக ஜெபிக்கிறோம். சகிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறையா. இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே, துதிக்கிறையா. ஆண்டவரே, மடன் ஜெனிஃபருக்காக ஜெபிக்கிறோம். ஜெனிஃபர் அம்மாக்காக ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, கலைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கலையுடைய அம்மாக்காக ஜெபிக்கிறையா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறையா. ஆண்டவரே, அமர்ந்திருக்கிற ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, சூரியஸ்துக்காக ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, விஜயமாக்காக ஜெபிக்கிறையா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாட்டிமாக்காக ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, நந்தினி அம்மாக்காக மீண்டும் வருகிறையா. ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறோம். அமர்ந்திருக்கிற மானுக்காய் ஜெபிக்கிறையா. ஸ்தோத்திரிக்கிறையா. ஆண்டவரே, சுவாமிதானந்தருக்காய் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, பிரபாக்காய் ஜெபிக்கிறோம். டேனிக்காய் ஜெபிக்கிறோம். எப்சிக்காய் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே ஜெனிஃபருடைய அன்னிக்காய் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, துதிக்கிறையா. தகவனை அன்னிக்காய் ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லாருக்காய் ஜெபிக்கிறையா. அமர்ந்திருக்கிற எல்லாருக்காய் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொல்லிருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, சிசுடைய மகனுக்காய் கூட ஜெபிக்கிறையா. கர்த்தர் மேன்மைப்படுத்துங்க, எல்லாரையும் மேன்மைப்படுத்துங்க ராஜா. அமர்ந்திருக்கிற ஒரு சிலருடைய பெயரை மறந்தாலும் ஆண்டவரை மேன்மைப்படுத்துங்க. சின்ன பிள்ளைகள் மேன்மைப்படுத்துங்க ராஜா. படிப்பிலை மேன்மைப்படுத்துங்க ஐயா. எல்லாருக்காய் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, எல்லாருக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே துதிக்கிறையா. ஆண்டவரே, துதிக்கிறோம். வனிதாக்காய் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, கிருஷ்ணனுடைய மனைவிக்காய் ஜெபிக்கிறையா. ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறையா. ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. இந்த ஆண்டு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை காணப்பண்ண நீ சித்தமாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை செய்க ராஜா. நெகேமியா சொக்காய் ஜெபிக்கிற கர்த்தா, வசனக்காய் ஜெபிக்கிற கர்த்தாவே, இயேசுவை துதிக்கிறையா. எல்லாருக்காய் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, துதிக்கிறையா. சகோதரி இதுமதிக்காய் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. துதிக்கிற எல்லாருக்காய் ஜெபிக்கிறையா. ஓ ரிபாலா ஷபலது ருபியாதியோட பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா. தைரியப்படுத்துங்க. நான் கூட இருக்கிற உன்னை மேன்மைப்படுத்த போறேன்னு சொல்றதுக்காய் நன்றி செலுத்துகிறையா. எல்லாருக்காய் ஜெபிக்கிறையா. அமர்ந்திருக்கிற ஒரு சிலருடைய பெயரை நான் மறந்தாலும் ஆண்டவரே, மறக்காதவன் என்னால் மறக்கப்பட சொன்ன தேவன் தாமே இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. தழுவுகிற அனுபவத்துக்குள்ளாக நடத்துங்க. அலங்கரிப்புக்குள் நடத்தும்படியே ஸ்தோத்திரிக்கிறையா. திருவிருந்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்த ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். யாரோ ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ்.